கிராமத்து வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எங்கே போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. அதுலேயும் அம்மா வீடு வந்து கிராமத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய சந்தோஷம். அம்மா வீட்டு வாசல்லே பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை அவ்வளோ பசுமையாக கொழு கொழுன்னு தளைஞ்சு கிடந்தது. அம்மா சொல்லுவாங்க, அடிக்கடி நான் இதை வந்து பறித்து கிடஞ்சி சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கும் போதே ஆசையாக இருந்தது. சரி நானும் ஒரு செடி வந்து பிடுங்கிட்டு போய் அங்கே போய் தொட்டியில் நட்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக இருந்த செடிங்களெல்லாம் பிடுங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு சில திங்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இவரே போய் மளிகை கடையில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இவரே வாங்கிட்டு வந்துடுவார். நான்வெஜ் எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லக்கூட தேவையில்லை, அம்மாவுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் சமைச்சு இவர் தான் கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரும் செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி மருமகளெல்லாம் 2 பேரும் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி அம்மா வீட்டிலேருந்து நேரமாக வந்து கிளம்பிட்டோம். கிராமத்து வாழ்க்கையில்